அமைச்சர், கலெக்டர், எஸ்பி ஆகியோர் பங்கேற்கும் அரசு நிகழ்ச்சிகளில் அவர்கள் அருகிலேயே முதல் வரிசையில் இடம் பிடித்து அமர்ந்திருக்கும் இவர்கள்தான் தாவேக மாவட்ட செயலாளர்கள். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தாவேக மாவட்ட செயலாளர்களான முரளிதரன் பர்கூர் தொகுதியிலும், சுரேஷ் தளி தொகுதியிலும், வடிவேல் ஹொசூர் தொகுதியிலும் போட்டியிட்டு தோல்வியடைந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள 6 தொகுதிகளில் கிருஷ்ணகிரியில் முகுந்தனும், ஊத்தங்கரையில் இளையராஜா என இருவர் மட்டும் தாவேக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றனர். தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு மாவட்ட செயலாளர்கள் ஒரு அணியாகவும், எம்எல்ஏக்கள் ஒரு அணியாகவும் செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. பெரும்பாலான நிகழ்ச்சி பேனர்களில் மாவட்ட செயலாளர்கள் புகைப்படங்களே இடம்பெறுவதாகவும், எம்எல்ஏக்கள் புகைப்படங்கள் புறக்கணிக்கப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. அகில இந்திய மாங்கனி கண்காட்சி துவக்க விழா, கெலவரப்பள்ளி அணை திறப்பு விழா, ஹொசூர் புத்தக திருவிழா உள்ளிட்ட நிகழ்ச்சிகளிலும், அதேபோல் அமைச்சர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சிகள், ஆய்வு செய்யும் இடங்களுக்கும் எம்எல்ஏக்களுக்கு முன்பாக மாவட்ட செயலாளர்கள் முந்தியடித்துக் கொண்டு முன்வரிசையில் அமர்ந்து புகைப்படங்களுக்கு போஸ் கொடுத்து வந்தனர். குறிப்பாக கலெக்டர், எஸ்பி உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் பங்கு வரும் அரசு நிகழ்ச்சிகள், ஆய்வுகளில் தாங்களும் அலுவலர்கள் என்பது போல மாவட்ட செயலாளர்களும் கலந்து கொண்டனர். அகில இந்திய மாங்கனி கண்காட்சியில் மாவட்ட செயலாளர் சுரேஷ் கலந்து கொண்டு முன்வரிசையில் அமர்ந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியதோடு மாவட்ட ஆட்சியர், எஸ்பி ஆகியோரை அதிருப்தியில் ஆழ்த்தியுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் மாவட்ட செயலாளர் சுரேஷை போனில் தொடர்பு கொண்டு பேசிய போது, நாங்கள் நிகழ்ச்சிக்காக போகவில்லை, எங்கள் அமைச்சர் வருகிறார், அவருக்காக போகிறோம் என்றார். சார் சொல்லுங்க சார். சார் வணக்கம். வணக்கம் சார். சார் சத்யா பேசுறேன், கிருஷ்ணகிரி பார்லிமெண்ட் ரிப்போர்ட்டர் சார். சார் சொல்லுங்க சார். நீங்க பிஸிங்களா? ஒரு நிமிஷம். இல்ல சார் சொல்லுங்க சார், ஃப்ரீயா தான் இருக்கேன் சார். ஒரு சின்ன இது அரசு நிகழ்ச்சிகள் எல்லாமே நீங்க போய் கலந்துக்கிறீங்க, அது ஒரு பேசும் பொருளா இருக்குது. எப்படி இவர் கலந்துக்கிறாரு, ஆக்சுவலா மக்கள் பிரதிநிதிகளும் அரசு அலுவலர்களும் தான் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா நீங்க எல்லா இடத்துலயுமே போறீங்க, அவங்க உங்க வாய்ப்பு கொடுக்குறாங்களா எப்படிங்க சார்? எதை அடிப்படையில நீங்க போறீங்க சார்? எந்த இடத்துல சார், எந்த இடத்துல போகணும்னு சொல்றீங்க கேக்குறீங்க? நீங்க கிழவரப்பள்ளி டேமா இருக்கட்டும், ஓப்பனிங்கா இருக்கட்டும், அதே போல புக் ஷோ ஓப்பனிங் இருக்கட்டும். சார் நாங்க அமைச்சர் கூட இருக்கோம் சார். நாங்க நிகழ்ச்சிக்காக போல. நாங்க நிகழ்ச்சிக்காக எங்களுடைய பொறுப்பு அமைச்சர் வந்திருக்காங்கன்றதுக்காக போறோம். அமைச்சர் பங்கேற்காத நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்றுள்ளீர்களே என கேட்டதற்கு, பிஆர்ஓ மோகன்தான் அழைத்தார், பொறுப்பு அமைச்சரை பத்திரமாக அழைத்து வரணும், அதற்காகத்தான் செல்கிறோம் என்று அந்த பல்டி அடித்தார். அப்ப எங்களுக்கு பிஆர்ஓ தான் சார் கூப்பிட்டாரு. பிஆர்ஓ கூப்பிட்டாருங்களா? ஆமா சார். போனோம். நாங்க போக வேண்டிய அவசியம் இல்ல சார். இப்ப அமைச்சர் இப்ப பிஆர்ஓ கூப்பிட்டு தான் நாங்க இந்த இடத்துல நிகழ்ச்சிகள் இருக்குது, நீங்க கலந்துக்கணும்னாலதான் நாங்க போய் கலந்துக்கிறோம். இல்ல நாங்க போயிருக்க மாட்டோம் இல்லைங்களா? இப்ப நாங்க போன மெயின் காரணம் நம்முடைய பொறுப்பு அமைச்சர் வராங்க, பத்திரமா நம்ம கூட்டு வரணும். நம்ம மாவட்டத்துக்கு வராங்க, நம்ம மாவட்டத்துக்கு வரும்போது நம்முடைய இதுதான். இது குறித்து எமது செய்தியாளர் மாவட்ட செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு அலுவலர் மோகனை போனில் தொடர்பு கொண்டு கேட்டபோது, நான் பேசுறேன் என கூறி நழுவினார். தொடர்ந்து அவரிடம், நீங்கள் தான் அவர்களுக்கு அழைப்பு கொடுப்பதாக மாவட்ட செயலாளர்களே சொல்கிறார்களே என்ற கேள்விக்கு, வாங்க நேர்ல பேசிக்கலாம், என்ன நடைமுறை என்று நேரில் பேசிக்கலாம் என்று போனை வைத்தார். இவரு டிவிக்கு மாவட்ட செயலாளர் சுரேஷ் கிட்ட பேசினாங்கன்னா, அவரு பிஆர்ஓ சார் தான் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றாரு. அவர் கூப்பிட்டு நாங்க எப்படி போகாம முடியும்? அவர் தான் கூப்பிடுறாரு, அவர் தான் இன்விடேஷன் கொடுக்குறாரு. அவர் கூப்பிட்டதுனாலதான் நாங்க போறோம், இல்ல நாங்க போக வேண்டிய அவசியம் என்னன்றாரு அவரு. சரி, இது என்னன்னு கேட்டுக்கலாம், உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். நான் பேசுறேன் நேர்ல. எப்போ வர? நேர்ல வா, பேசலாம். என்னன்னு தகவல் சொல்ல என்ன நடைமுறை நேர்ல பேசலாமாப்பா? சரிங்கண்ணா. மாவட்ட செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு அலுவலராக பதவி வகிக்கும் மோகனுக்கு இடமாறுதல் கிடைத்த போதிலும் அவர் மீண்டும் வந்துவிடுவதாகவும், அவர் மீது பல குற்றச்சாட்டுகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அரசு நிகழ்ச்சிகளில் அரசு நெறிமுறைகளை முறையாக பின்பற்றி அரசு அலுவலர்களும் மக்கள் பிரதிநிதிகள் ஆகியோரும் பங்கேற்க மட்டுமே அனுமதிக்க வேண்டும் எனவும், கட்சி நிர்வாகிகளை முன்வரிசையில் அமர வைக்க வேண்டாம் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக கிருஷ்ணகிரி செய்தியாளர் சத்யா. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து
பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.